சார். கேட்டால் டே பொட்டையா என்னடா பண்ணுவேன் அப்படி இப்படின்றான் சார். அவன் சொல்லியும் திருப்பியும் நேற்று நைட்டு வந்துட்டு கூப்பிட்டு வந்து விட்றா எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதே மாதிரி நேற்று நைட்டு 100 அடித்தோம். போலீஸ் வந்தாங்க, அவங்கள கேட்டாங்க. அவங்கக்கிட்டே அப்படி தான் பேசுகிறான். நீங்கள் பண்ண கரடி மாதிரி தான் இருக்குது. கரடியோட பெருசாக இருக்குது. நாங்கள் என் தோட்டில் 2 காலை போடுதுன்னா பாருங்கள், அவ்வளோ வளர்த்தியாக இருக்குது. நாயை கொண்டாந்து வச்சுக்கிட்டு உசுக்காட்டி விட்டுக்கிட்டு உயிருக்கே எங்களுக்கு உத்தரவாத அளவுக்கு நடக்கு. அதை மீறி நேற்றையும் வந்துட்டான். நேற்று நைட்டு வம்புகளுக்கணுமே நேற்று வந்திருக்கான். போடின்னு அந்த பிள்ளைய விரட்டான். அதுக்கப்புறம் தான் எப்பா பொம்பளை பிள்ளைய போய் விரட்டிக்கிட்டு இருக்க, நாய் வாக்கிங் போனால் நேராக மெயின் ரோட்டில் போய் அந்த பக்கம் போப்பா அப்படின்னும். நீ யாரா கேட்கறதுக்கு? வாடா, இது இப்போ வாரேன்டாப்பா, வாரேன் உன் வீடு தான்டா வாரேன். வந்து நான் இங்கே வந்தோடனே நாயை அவுத்து விட்டான். அவுத்து விட்டு உடனே மேலே ஏறிட்டு 2 எங்கள் காலை போட்டு பறண்டுது. இப்படி இப்போ எக்கி போட்டோன்னே எங்கள் வீட்டுக்காரம்மா பிடிச்சோன்னே அது கட்டி பிடிக்க என்ன கட்டி பிடிக்க ரொம்ப மல்லடிச்சு, எப்பா பிடிப்பான்னு கேட்கான்னு சிரிக்கான். என்ன தொட்டானா உன்னை கடிக்கும் அப்படிங்கான். அப்போ என்ன இப்போ ரொம்ப கஷ்டப்படுத்த ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் என்ன காலி பண்ணியிருக்கோம். ஊத்து அவரை விட்டுருச்சு. வேட்டியை எடுத்து அவருக்கு சுற்றி விட்டேன். கடவுளுக்கு தான் தெரியும். அந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாது. பயங்கரமான கொடுமை பண்ணிட்டான். நானும் சுற்றி ஐயா பிடியான்ற பிடிக்கவே இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணி எங்களை சீரழிச்சு விட்டுருச்சியா. ஒத்தையில் பெரிய ஆள், வயசான ஆள், விறுவிறுத்து போயிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் மயக்க வர அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்துக்கோ. அந்த கொடுமை பண்ணுறாங்க. இதெல்லாம் நியாயமா? கேளுங்கப்பா.